Welcome to Future Vision Study Center in Salem. So today we are going to see about the 7th unit. Topic is plant physiology, biochemistry, biophysics. So today we are going to see about the plant physiology. So in plant physiology, ஸோ நம்மளோட யூனிட் 7ல் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டாபிக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன் பிளான்ட் ஃபிசியாலஜி பார்த்தோம்னா வாட்டர் ரிலேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட், அதாவது வந்து பிளான்ட்ஸ் வந்து வாட்டர் கூட எப்படி ரிலேஷன் ஆகிருக்கு, ஹவு இட்ஸ் வில் பி ரிலேட்டட் டு த பிளான்ட்ஸ், அதாவது வந்து இம்பைபிஷன், டிஃப்யூஷன், ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் அண்ட் பிளாஸ்மோலைசிஸ் ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். தென் மெக்கானிசம் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன், அதாவது இந்த சைலம் வாட்டரை அப்சார்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அசென்டாப்சாப் பற்றி பார்க்க போகிறோம். தென் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், டைப்ஸ், சிக்னிஃபிகன்ஸ், அதோட மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இட், கட்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். தென் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா C4 சைக்கிள், C3 சைக்கிள், கேம்ப் பேத்வே, அதை பற்றி ஃபோட்டோசிந்தசிஸில் பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், கிளைகோலைசிஸ், கிரப்ட் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்மிட்டட் செயின், ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நைட்ரஜன் மெட்டபாலிசம், அதில் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் நைட்ரஜன், மெத்தட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா என்ன, மெட்டபாலிசம் என்ன, சிம்பயாட்டிக்னா என்ன, நான் சிம்பயாட்டிக்னா என்ன, அதை பற்றி நைட்ரஜன் சைக்கிளில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசியாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பீரியாடிசம், பிளான்ட் க்ரோத் சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல் நேச்சர் அண்ட் physiological features of axin, zibberellin, cytokinin, ethylene, abscisic acid APA and brassinosteroids, இதெல்லாமே வந்து growth hormones. ஸோ இந்த growth hormones பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பயோகெமிஸ்ட்ரி. ஸோ பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா பயோபாலிமர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் தயர் மோனோமர்ஸ். என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்சைமோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்ன, மோட் ஆஃப் ஆக்ஷன், அதாவது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பயோகெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். இதே பயோஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி, ஏடிபினா வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஸோ அதோடைய ஹை எனர்ஜி காம்பவுண்ட் எப்படி இருக்கும், ஃபோட்டோ ஃபிசியாலஜினா என்ன, லைட் எமிஷன்ஸ்னால் என்ன, ஃப்ளோரசன்ஸ்னால் என்ன, பாஸ்போரசன்ஸ்னா என்ன, பயோலூமினசன்ஸ்னா என்ன, லைட் அப்சார்ப்ஷன்னா என்ன, இதெல்லாமே வந்து நம்ம பயோஃபிசிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் கீழே பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு யூனிட் 7ல் பார்த்தோம்னா பிளான்ட் ஃபிசியாலஜி இருக்குது, தென் பயோகெமிஸ்ட்ரி இருக்குது, தென் பயோஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்து யூனிட் 7. ஸோ இதில் வந்து நம்ம 1 by 1 என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ டுடே we will discuss about the intro about the plant physiology. ஸோ plant physiology அப்படின்னா என்ன? ஸோ plant physiology அப்படின்னா it's a branch of botany that deals with the study of the process and functions associated with the life of பிளான்ட்ஸ். ஸோ இந்த பிளான்ட்ஸோடைய லைஃப்பில் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, பிளான்ட் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுது, ஸோ அதோடைய ஃபுல் லைஃப்ஸ் அபவுட் த பிளான்ட்டை பற்றி ஃபுல்லாக படிக்கக்கூடிய பேர் தான் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம் ஃபிசியாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு டேர்மை வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜீன் ஃபர்னல். ஸோ ஜீன் ஃபர்னல் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஃபிசியாலஜிங்கிற ஒரு டேர்மை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ நேச்சுரல் நாலேஜ். ஸோ ஃபிசியாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு டேர்மை வந்து ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் ஃபர்னல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணார். ஸோ ஃபிசியாலஜி அப்படிங்கிற மீனிங் என்னென்னு பார்த்தா இட்ஸ் அ நேச்சுரல் நாலேஜ். ஸோ ஃபாதர் ஆஃப் பிளான்ட் ஃபிசியாலஜி யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டீஃபன் ஹெல்ஸ். ஸோ ஸ்டீஃபன் ஹெல்ஸ் அப்படிங்கிறதா வந்து பிளான்ட் ஃபிசியாலஜியோடைய ஃபாதர். ஸோ இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபாதர் ஆஃப் பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்னு கேட்டால் யாருன்னு சொல்லணும்? ஸ்டீஃபன் ஹெல்ஸ். ஸோ இந்த பிளான்ட் ஃபிசியாலஜியில் வந்து நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ்னால் என்ன. ஸோ டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து இந்த பிளான்ட் வந்து எப்படியெல்லாம் அப்சார்ப் பண்ணுது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா சன்லைட் தேவை. இந்த சன்லைட்லேருந்து தான் வந்து அது வந்து என்ன பண்ணும், லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கும். தென்
வாட்டர். ஸோ வாட்டர் இட்ஸ் வில் பி டேக்கன் ஃப்ரம் த ரூட்லேருந்து பார்த்தோம்னா வந்து இது வந்து வாட்டரை வந்து அப்சார்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இதோடைய லீஃபில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இட்ஸ் ஹாவ் அ குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ், க்ரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸை வந்து அந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும், ஸ்டொமேட்டோ மூலமாக என்ன பண்ணும்னா கார்பன் டை ஆக்சைடை அப்சார்வ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியே கொடுக்கும். என்ன ப்ராசஸ் மூலமாக? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து வெளியே கொடுக்கும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு ரெகுலர் ஒர்க், ஃபுட் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ஃபுட் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸில் வந்து இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ஃபிசியாலஜி மூலமாக தான் வந்து ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ், டிஃப்யூஷன் ப்ராசஸ், பிளாஸ்மோலைசிஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் மூலமாக தான் வந்து என்ன பண்ணும், அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன் லெவலில் இருந்து, அதாவது வந்து திக்னஸ் அதிகமாக, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா லோவர் பார்ட்டிகல்ஸ், அதாவது வந்து ஃப்ரீ மாலிகுல்ஸாக இருக்கிற இடத்துக்கு வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஸோ இந்த மூவ் ஆகிற பொசிஷனை வச்சு தான் வந்து இந்த ஆஸ்மோசிஸ், பிளாஸ்மோலைசிஸ்ங்கிற ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரெஷர் மூலமாக தான் வந்து ஹையர் லெவலில் இருந்து லோயர் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சாயிலில் வந்து நிறைய தண்ணி ஊற்றுறோம். அப்போ கீழே வந்து ஹையர் லெவல் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பிளான்ட்டில் வந்து வெரி லோ லெவலில் இருக்குதுன்னா ஹையர் லெவலில் இருந்து லோவர் லெவலுக்கு வந்து என்ன ஆகுது, அதோடைய மாலிகுல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம படிக்கிறதா வந்து இந்த பிளான்ட் ஃபிசியாலஜியில் பிளான்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸை ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதோட லைஃப் ஆஃப் த பிளான்ட் எப்படி அசோசியேட் ஆகுது, அதை பற்றி தான் நம்ம இந்த பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்யூஷன். ஸோ வாட் இஸ் டிஃப்யூஷன்? டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன? ஸோ டிஃப்யூஷன் அப்படின்னாலே என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லைங்க, என்ன, ஹையர் கான்சன்ட்ரேஷன் லெவலில் இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் லெவலுக்கு மூவ் ஆச்சுனா தான் அதுக்கு பேர் வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டர் வச்சுட்டு இந்த வாட்டரில் நம்ம ஏதாவது ஒரு கலராக இருக்கக்கூடிய ஒரு பெல்லட், வாட்டர் சாலுபிள் பெல்லட்டை வந்து நம்ம உள்ளே போடுறோம். ஸோ அப்போ நம்ம உள்ளே போடும்போது என்ன ஆகுனா, அந்த பெல்லட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் காம்பனண்ட் எல்லாம் வந்து நல்லா டைட்டாக வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஸோ அந்த பெல்லட் வந்து வாட்டருக்குள்ளே போடும்போது அந்த வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் லெவல் லோவாக இருக்கும், அந்த பெல்லட்டோடைய லெவல் வந்து ஹை லெவலில் இருக்கும். ஸோ அது அப்படியே டிசால்வ் ஆகி வாட்டராக டிசால்வ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அதோடைய சொல்யூஷன் வந்து ஈக்குவல் லெவலில் ஆயிரும். அதாவது ஹையர் லெவலில் இருந்து லோவர் லெவலுக்கு போய் அந்த ஃபுல் வாட்டர் லெவல்ஸையுமே என்ன பண்ணும், ஈக்குவல் பொசிஷனில் வச்சுக்கும். ஸோ இது வந்து எது மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன், இந்த மெம்பரேனுக்கு பேர் தான் வந்து பெர்மியபிள் மெம்பரேன் சொல்லுவாங்க. செமி பெர்மியபிள் மெம்பரேன். அதாவது வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தை தான் வந்து ஊடுருவி செல்ல முடியும். அதாவது வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது, வெளியே இருந்து உள்ளுக்குள்ளே ஒரு செல்லேருந்து ஒரு செல்லுக்கு மூவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு சல்லடை வடிகட்டி மாதிரி வந்து சென்டரில் இருக்கும். இது மூலமாக தான் வந்து ஹையர் லெவலில் இருந்து லோவர் லெவலுக்கு போக முடியும். அந்த மெம்பரேனுக்கு பேர் தான் வந்து பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ இந்த பெர்மியபிள் மெம்பரேன் மூலமாக தான் என்ன ஆகும், இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து ஹையர் லெவலில் இருந்து லோவர் மாலிகுல் லெவல்ஸ்க்கு வந்து மூவ் ஆகும். ஸோ வாட் இஸ் டிஃப்யூஷன்? So diffusions involve the random and spontaneous movement of the molecules of the substance from higher concentration to an area of lower concentration through the permeable membrane or a region without a barrier. ஸோ இந்த ஸ்பான்டேனியஸ் மூமெண்ட், ஸ்பான்டேனியஸ்னால் ஒரு இடத்துல இருந்து ஸ்பான்டேனியஸ்லாம் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஹையர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த இடத்துல ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஏரியா மாலிகுல்ஸ் நிறைய டைட்டாக இருக்குதுன்னா, இன்னொரு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லோவர் கான்சன்ட்ரேஷன் மீடியா வந்து இருக்குது. அப்படிங்கும்போது இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலமாக என்ன ஆகுது, ஹையரில் இருந்து லோவருக்கு மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து
டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் யூ மீன் பை டிஃப்யூஷன் ப்ரெஷர்? ஸோ இந்த டிஃப்யூஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த தாவரத்துக்குள்ள ஒரு ப்ரெஷரை உருவாக்குனா மட்டும்தான் அந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ வாட் யூ மீன் பை டிஃப்யூஷன் ப்ரெஷர்? ஸோ டிஃப்யூஷன் ப்ரெஷர் exerted by the diffusion molecules when the two molecule substance move from the region of higher concentration to a region of lower concentration, the termed as a diffusion pressure. ஸோ இப்போ ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து ஒரு இதில் இருக்குது, சென்ட்ரலில் செமிபெர்மியல் மெம்பரேன் இருக்குதுன்னா சும்மா மாலிகுல்ஸ் வந்து இங்கிருந்து அங்கே போகாது. ஸோ அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்னால தான் மூவ் ஆகணும். ஒரு ஹை ப்ரெஷர்னால தான் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஹையான லெவலில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ரீஜியன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த டைம் உருவாகக்கூடிய ப்ரெஷருக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க? டிஃப்யூஷன் ப்ரெஷர். ஸோ இந்த டிஃப்யூஷன் ப்ரெஷர் மூலமாக தான் வந்து மாலிகுல்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் இட்ஸ் வில் பி மூவ். ஸோ இந்த டிஃப்யூஷன் அப்படின்னாலே வந்து இந்த மாலிகுல்ஸ் வந்து எங்கேருந்து தான் எங்கே மூவ் ஆகும்? இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் வில் பி மூவிங் ஃப்ரம் த higher region to the higher diffusion pressure to the region of lower diffusion pressure. எப்போவுமே diffusion அப்படின்னாலே வந்து ஹையரில் இருந்து தான் வந்து லோயருக்கு போகும். ஸோ இந்த ப்ராசஸ் டிஃப்யூஷன்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீஜியன்லேயுமே பிகம் ஈக்குவலைஸ்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே வந்து இந்த மீடியத்தில் வந்து 25 mgயில் வந்து இருக்குது. அதோடைய சொல்யூஷனுடைய மாலிகுலர் வெயிட் வந்து 25 mgயில் வந்து மாலிகுலர் கான்சன்ட்ரேஷனோட இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 5 mgயில் தான் வந்து மாலிகுலர் லெவல் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து இந்த சொல்யூஷனே வந்து ஃபுல்லாக வந்து எவ்வளவு இருக்கும்னா 30 mgயில் வந்து இருக்கணும். ஸோ சென்டரில் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்குது. ஸோ அப்போ இந்த 25 mg என்ன பண்ணோம்னா இந்த ஆல் ஓவரில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் கூட மிக்ஸ் ஆகி அந்த ஃபுல் ரீஜியனுமே வந்து ஈக்குவலாக. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹையாக இருக்குது, இங்கே வந்து லோவாக இருக்குது. ஸோ இந்த ஹையர் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா லோவர் மாலிகுல்ஸ்க்கு மூவ் ஆகி அங்கே இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸும் இங்கே இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸும் இங்கே இருக்கிற மாலிகுல்ஸும் வந்து ஈக்குவலைஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரெஷர் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃப்யூஷன் ப்ரெஷர். இந்த மாலிகுல்ஸ் வந்து இங்கிருந்து அங்கே மூவ் ஆகும்போது உருவாகக்கூடிய ப்ரெஷர் தான் வந்து டிஃப்யூஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த டிஃப்யூஷன் ப்ரெஷர் வந்து அன்டில் எது வரைக்கும் வந்து இந்த டிஃப்யூஷன் வந்து கிரேடியன்ட் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ரீஜியனுமே வந்து ஈக்குவலைஸ்டு ஆகிற வரைக்குமே வந்து இந்த டிஃப்யூஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து நடக்கும். So any pure substance or solvent will be the highest diffusion pressure. So however, when a solute is added to the solvent, the diffusion pressure is resultant the solution decreasing. So amount by which the diffusion pressure of the solution is lower than the pure solvent at the same temperature and the pressure, that is called as a diffusion process deficit. So deficit அப்படிங்கிறது வந்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிபிடி அதாவது வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் டிஃபிசிட் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சக்ஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் யூ மீன் பை சக்ஷன் ப்ரெஷர்? ஸோ சக்ஷன் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா உறிஞ்சும் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து இந்த கிணத்துல வந்து பம்பு செட்டெல்லாம் வச்சோம்னா வந்து பம்பு செட் எப்படி அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து இழுத்து அது மேலே கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி சக்ஷன் ப்ரெஷர்னால் பிளான்ட்டுக்கு தேவையான தண்ணியை வந்து கீழே இருந்து உறிஞ்சி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து சக்ஷன் ப்ரெஷர். ஸோ அந்த டிஃப்யூஷன் ப்ரெஷர் வந்து பற்றாக்குறையாக இருக்கும்போது வந்து இந்த சக்ஷன் ப்ரெஷர் மூலமாக அந்த திரவத்தை அதாவது கீழே இருக்கிற அந்த நீரை வந்து உறிஞ்சி அந்த பம்ப் கம்ப்ரெஷர் மாதிரி வந்து என்ன ஆகுது உறிஞ்சு மூலமாக வந்து அதுக்கு வந்து மேலே வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து சக்ஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. The molecules of the substance always move from the region of low dpt or suction pressure to the region of high dpt. ஸோ இங்கே லோவாக இருக்கிறதுல இருந்து என்ன ஆகுது ஹை ரீஜியன் ஆஃப் சக்ஷன் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும்னா லோவாக இருக்கிற இடத்துல இருந்து ஹையாக இருக்கிற இடத்துக்கு தான் வந்து என்ன ஆகும் சக்ஷன் ப்ரெஷர் மூலமாக இழுத்து அந்த மாலிகுல்ஸை வந்து மூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இண்டிபெண்ட் டிஃப்யூஷன். ஸோ வாட் யூ மீன் பை இண்டிபெண்ட் டிஃப்யூஷன்? ஸோ இண்டிபெண்ட் டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன?
இண்டிபெண்டன்ட் டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ் டிஃப்யூஷன் த்ரூ த சேம் மீடியம். ஸோ ஒரு மீடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கலாம், ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு மேலே அதிகமான சப்ஸ்டன்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த இடத்துல டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணும்னா, ஒன் சப்ஸ்டன்ஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை த டிஃப்யூஷன் ஆஃப் த அதர் சப்ஸ்டன்ஸ். The substance diffused independent on their particular pressure, that is known as a independent diffusion. So independent diffusion is important in the plant life. ஸோ இப்போ வந்து சாயிலில் பார்த்தோம்னா, சாயிலில் வந்து வெறும் தண்ணி மட்டும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த வாட்டரில் என்ன இருக்கும்னா வாட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் H2O வாட்டர் மாலிகுல்ஸும் இருக்கும். அது இல்லாமல் சம் நியூட்ரிஷன்ஸ் மினரல்ஸும் இருக்கும். ஸோ இப்போ பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து சாயிலில் அதிகமாக இருக்கும், பிளான்ட்டில் கம்மியாக இருக்கும். அப்போ வாட்டரையும் வந்து அப்சர்வ் பண்ணும், அந்த சக்ஷன் ப்ரெஷர் மூலமாக வாட்டரையும் அப்சர்வ் பண்ணும். அதே டைம் at the same time என்ன ஆகும்னா, அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், அதாவது மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ் இட்ஸ் வில் பி நீடட் ஃபார் த பிளான்ட். ஸோ இட்ஸ் வில் பி அப்சார்ப்டு பை த ப்ரெசன்ட். இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக தான் என்ன பண்ணும், ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும் வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸில் போகாது, மற்ற இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸில் போகும். ஆனால் ஒன்றுக்கும் வந்து என்ன ஆகாது, ஒரு சப்ஸ்டன்ஸுக்கும் இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கும் வந்து எந்த ஒரு இன்டர்ஃபியரும் ஆயிக்காமல் பார்ஷியல் ப்ரெசஸ் மூலமாக வந்து அது வந்து என்ன பண்ணிக்கும், அது மியூச்சுவலாக அதோட இப்போ வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லைன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் கூட ஜாயின் பண்ணி இருக்கும். இதே மாதிரி மினரல்ஸ் இல்லையா, இந்த மினரல்ஸ் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த இது கூட ஜாயின் பண்ணி இருக்கும். ஸோ அதோடைய ஒவ்வொன்றும் அதோடைய கம்பார்ட்மெண்ட்டோடைய டிஃப்யூஷன்ஸ் லெவல்ஸ் வந்து ஈக்குவலாக பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோன்னா, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, வாட்டர் வேப்பர் அக்கர்ஸ் த்ரூ த ஸ்டொமேட்டா லீவ் த்ரூ த இண்டிபெண்டன்ட் டிஃப்யூஷன்ஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் டிஃப்யூஷன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ மியூச்சுவலி இட்ஸ் வில் பி சேஞ்சிங் தயர் மெட்டீரியல். ஸோ ஒவ்வொன்றுக்கு எதுக்கு தேவையாக இருக்குதோ அதை வந்து என்ன பண்ணிக்குது, மியூச்சுவலாக வந்து இட்ஸ் வில் பி சேஞ்சிங். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ இண்டிபெண்டன்ட் டிஃப்யூஷன். ஸோ மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு மேலே இருந்தாலும் அந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் த டிஃப்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காப்பர் சல்ஃபேட் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நம்ம டிஃப்யூஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த காப்பர் சல்ஃபேட் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வந்து என்னென்ன ரெக்யூர்மெண்ட், என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீக்கர் வேணும், ஃபோர்சிப்ஸ் வேணும், கெமிக்கல் வேணும், அதுக்கப்புறம் வந்து வாட்டர், கிறிஸ்டல் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். ஸோ இந்த கெமிக்கலில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் கிறிஸ்டல் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் வேணும். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு டெஸ்ட் டியூபோ இல்லாட்டி ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டெய்னரில் வந்து என்ன பண்ணால் இட்ஸ் வில் பி ஃபில்டு வித் அ வாட்டர். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ வாட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து வெறும் H2O தான் இருக்கும். ஸோ இப்போ காப்பர் சல்ஃபேட். ஸோ காப்பர் சல்ஃபேட்னா அதோட ஃபார்முலா என்ன, CuSO4. காப்பர் சல்ஃபேட்டோடைய ஃபார்முலா வந்து CuSO4. ஸோ இந்த காப்பர் சல்ஃபேட்டோட ஒரு கிறிஸ்டல் பெல்லட்டை வந்து ஃபோர்சிப்ஸ் மூலமாக இந்த பெல்லட்டை எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இந்த வாட்டருக்குள்ளே வைக்கிறோம். ஸோ இந்த வாட்டருக்குள்ளே இதுதான் வந்து காப்பர் சல்ஃபேட் வந்து வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த காப்பர் சல்ஃபேட் வந்து என்ன கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காப்பர் சல்ஃபேட்டை வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ காப்பர் சல்ஃபேட்டை வச்சா என்ன ஆகும்னா, காப்பர் சல்ஃபேட்டுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இட்ஸ் வில் பி கம்பேரிங் வித் வாட்டர். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம அதை அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த வாட்டர் ஃபுல்லாகவே என்னவா இருக்கும், வாட்டர் ஃபுல்லாகவே காப்பர் சல்ஃபேட் கலரில் இருக்கும். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன ப்ரூஃப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர் அப்படிங்கிறது லோவர் கான்சன்ட்ரேஷன், இந்த காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஹையர் கான்சன்ட்ரேஷன் லெவல். ஸோ அந்த லோவர் கான்சன்ட்ரேஷன் லெவலில் வந்து இந்த கிறிஸ்டல் காப்பர் சல்ஃபேட்டை உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அதோடைய மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது, ஹையர் லெவலில் இருந்து லோயர் லெவலுக்கு மூவ் ஆகி ஃபுல்லாக அன்டில் இட்ஸ் வில் பி த சேம். அந்த பீக்கரில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் மாறுற வரைக்கும் வந்து என்ன ஆகுது, அந்த டிஃப்யூஷனுங்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து காப்பர் சல்ஃபேட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் த டிஃப்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் வி சி.
ஸோ ப்ரொசீஜரில் பார்த்தோம்னா in this experiment a beaker is filled with the water. ஸோ இந்த பீக்கரில் வந்து நல்லா filled with வாட்டரை வச்சு ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். a small crystal of copper sulfate is placed at the bottom. ஸோ இந்த பீக்கருடைய வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், கீழே பாட்டமில் வந்து அந்த காப்பர் சல்ஃபேட்டை வந்து வைக்கிறோம். with the help of the forceps let undisturbed for the 1 hour. ஸோ 1 மணி நேரத்துக்கு இது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அந்த செட்டப்பை வந்து வச்சிடறோம். ஸோ இதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆஃப்டர் an hour color of the water of the beaker it will be turned into blue. இந்த வாட்டர் கலர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடுது. ஸோ கிறிஸ்டல் டிஸப்பியர்ட் இன் வாட்டர். அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் வந்து என்ன ஆயிடுது, கிறிஸ்டல் டிஸப்பியர் ஆயிடுது. ஸோ என்ன இதில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் சல்ஃபேட் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் கிறிஸ்டல் கம்பேர்ட் டு த வாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் லெவலில் இருக்குது. ஸோ அந்த காப்பர் சல்ஃபேட் வந்து என்ன ஆகுது, டிஃப்யூஷன் ஆகி ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வாட்டரில் மூவ் ஆகுது. ஸோ அது என்ன ஃபார்மில் வந்து மூவ் ஆகிருக்கலாம், இந்த CuSO4 அப்படிங்கிறது இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸாக பிரியும், Cu++ஆக பிரியும், SO4 மைனஸாக பிரியும். ஸோ இந்த மாதிரி என்டையர் மாலிகுல்ஸ் இந்த CuSO4 ஃபுல்லாகவே என்னாகும், Cu++ஆகவும் காப்பராகவும் பிரியும், சல்ஃபேட்டாகவும் பிரியும், ஆர் என்டையர் காப்பர் சல்ஃபேட்டாகவே என்னாகும் அந்த வாட்டர் பீக்கருக்குள்ளே வந்து கிராஜுவலாக இட்ஸ் வில் பி டர்ன் இன்டு த ப்ளூ கலர். ஸோ த ரிசல்ட் ஆஃப் த பீக்கரோடைய ரிசல்ட்டில் பார்த்தோம்னா என்ன இருக்கும், அந்த பீக்கர் ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலரில் டேர்ன் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து நம்ம எதையை வந்து ப்ரூஃப் பண்ணுறோம், இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து ஹையர் லெவலில் இருந்து லோயர் லெவலுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த காப்பர் சல்ஃபேட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸோ பிளான்ட் ஃபிசியாலஜிங்கிற டாப்பிக்கில் வந்து என்னென்ன யூனிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ பிளான்ட் physiology அப்படின்னா வந்து it's a study of the process and functions it's associated with the life of the plants. So diffusion pressure அப்படின்னா என்னன்னா the diffusion molecules வந்து என்னன்னா it will be moving from the higher concentration to the lower concentration. It's termed as a diffusion pressure. ஹையர்ல இருந்து லோவருக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து diffusion pressure அப்படின்னு பார்த்தோம். ஸோ independent diffusion அப்படின்னா என்னன்னா ஸோ more than one substance is diffused through the same medium at the same time. ஒரே டைமில் ஒரே மீடியத்துக்குள்ள டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் வந்து இண்டிபெண்ட் டிஃப்யூஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பர் சல்ஃபேட்டுங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு டிஃப்யூஷனோடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ லெட் வி ப்ராக்டிஸ் சம் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் திஸ் topic. So the first question, diffusion pressure of the solvent is decreased by the addition of dash. ஸோ எதனால் வந்து இந்த சால்வெண்ட் டிஃப்யூஷன் ப்ரெஷர் வந்து குறையுது. ஸோ பியூர் சால்வெண்ட், ஆப்ஷன் பி சொல்யூட், ஆப்ஷன் சி வாட்டர், ஆப்ஷன் டி லைட். ஸோ ஆப்ஷன் பி த சொல்யூட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். The thirsty of the cell of water is represented by. ஸோ thirsty of cell waterங்கிறது வந்து எதையை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆப்ஷன் ஏ டர்கர் ப்ரெஷர், ஆப்ஷன் பி ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், ஆப்ஷன் டி டிஃப்யூஷன் ப்ரெஷர் டிஃபிசிட். ஸோ டிஃபிசிட் அப்படின்னாலே பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆப்ஷன் டி வால் ப்ரெஷர். ஸோ thirsty அப்படிங்கிறது வந்து தாகம் பத்தாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து வாட்டரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது எதை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்யூஷன் ப்ரெஷர் டிஃபிஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் DPT in a fully turgid cell? ஸோ ஃபுல்லாக வந்து உப்புன செல்லில் வந்து DPT என்ன இருக்கும்? ஸோ DPT அப்படிங்கிறது டிஃப்யூஷன் ப்ராசஸ் டிஃபிசிட்.
ஸோ டிஃப்யூஷன் ப்ராசஸ் டிஃபிஷிட்டோடைய டர்ஜிட் லெவல் வந்து எப்படி இருக்கும்? ஸோ ஃபுல்லாக இதை டிஃப்யூஷன் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷன் ஏ மேக்ஸிமம் லெவலில் இருக்கும், ஆப்ஷன் பி ஈக்குவல் டு த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், ஆப்ஷன் சி 0, ஆப்ஷன் டி நெகட்டிவ். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த டிபிடி வந்து ஃபுல்லாக டர்ஜிட் செல் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட இது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0 லெவல் கண்டிஷனில் தான் வந்து இருக்கும். So next one, what is the formula for the diffusion pressure deficit? So diffusion pressure deficit அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதோடைய ஃபார்முலானா நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ diffusion pressure deficit அப்படின்னா வந்து இதோடைய ஃபார்முலா வந்து என்னவா இருக்கும்? ஸோ ஓபி ப்ளஸ் டிபியாக இருக்குமா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஓபி மைனஸ் தட் இஸ் ஆஸ்மோசிஸ் ப்ரெஷர் மைனஸ் டர்கர் ப்ரெஷர் மைனஸாக இருக்குமா? இல்லை ஆப்ஷன் சி டிபி மைனஸ் ஓபி இருக்குமா? ஆப்ஷன் டி டபிள்யூபி மைனஸ் ஓபி இருக்குமா? ஸோ இதோடைய ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆப்டிமம் ஓபி மைனஸ் டிபி தட் இஸ் டர்கர் ப்ரெஷர்லேருந்து மைனஸ் பண்ணால் தான் வந்து அதோடைய டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிஷிட் வந்து கண்டுபிடிக்க முடியும். So the fifth question, which of the following statement about the independent diffusion of the gases in plant is true? So independent diffusionல வந்து எது ஒன்று வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன்ஸ் மூவ் ஒன்லி இஃப் கார்பன் டை ஆக்சைடு ஸ்டாப் மூவிங். ஆப்ஷன் பி த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் ஒன் கேஸ் டிபெண்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அனதர் கேஸ். ஆப்ஷன் சி gases diffuse independently of each other based on their own partial pressure gradients. Option D, the diffusion of gases is not dependent on concentration. So the correct answer is option C is the correct answer. So gases diffuse independently of each other based on their own partial pressure gradients. So in next class we are going to discuss about the factors affecting diffusion. So என்னென்ன factors இருக்கும்? Temperature, density, diffusion medium, area of diffusion, diffusion's pressure gradient இதெல்லாமே இருக்கும். diffusionனா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, தென் what is osmosis, what is the types of osmosis, types of osmosis அப்படின்னு பார்த்தோன்னா semi permeable membrane, permeable membrane, impermeable membrane, selectively permeable membrane அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். So I hope you are understanding about this video. Study well. We will meet on the next class. Thank you.